ஓம் சாந்தி. முரளியின் தேதி 6/9/2025. இன்றைய சாக்கார முரளியின் முக்கிய கருத்துக்கள். பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, நாம் எப்படி அனைவருக்கும் சுகதாமம் செல்வதற்கான வழி சொல்வது என்ற கவலை உங்களுக்கு இருக்க வேண்டும். இதுதான் புருஷோத்தமர் ஆவதற்கான சங்கம யுகம் என்று அனைவருக்கும் தெரிய வேண்டும். அதாவது பிராமண குழந்தைகளாகிய நாம் அனைவரும் பாபாவிடமிருந்து ஞானம் பெற்று சுகதாமத்திற்கு செல்வதற்கான முயற்சியை நாம் மட்டும் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் நிறைய ஆத்மாக்களுக்கு இந்த ஞானம் சென்றடையவில்லை. ஆனால் இப்போ என்ன ஆச்சு? நேரம் நெருங்கிவிட்டது. நேரம் மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றது. அதனால் நாம் எப்படி மற்றவங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இந்த ஞானத்தை இப்போது சொல்கிறது அப்படின்ற கவலை கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கணும்னு பாபா சொல்கிறாரு. நாம் அனைவரும் புருஷோத்தமர் ஆவதற்கான யுகம் கூட இதுதான் அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க சொல்கிறாரு பாபா. இன்றைய கேள்வி, குழந்தைகளாகிய நீங்கள் ஒருவருக்கொருவர் என்ன வாழ்த்து செய்தி கொடுக்கின்றீர்கள்? மனிதர்கள் எப்போது வாழ்த்து சொல்கிறார்கள்? பதில், யாரேனும் பிறக்கின்றார் அல்லது வெற்றி அடைகின்றார் அல்லது திருமணம் செய்கின்றார் அல்லது ஏதேனும் முக்கிய நாளாக இருக்கிறது என்றால் மனிதர்கள் வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள். ஆனால் அது உண்மையான வாழ்த்து அல்ல. குழந்தைகளாகிய நீங்கள் ஒருவருக்கொருவர் தந்தையினுடையவராக ஆவதற்கான வாழ்த்து சொல்கின்றீர்கள். நாங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள், அனைத்து துக்கங்களிலிருந்தும் விடுபட்டு சுகதாமம் செல்கின்றோம் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். உங்கள் மனதில் மகிழ்ச்சி நிரம்பியிருக்கிறது. அப்போது பாபாவுடைய குழந்தைங்க எந்த ஒரு வாழ்த்து செய்தியை சொல்கிறாங்கன்னு பாபா சொல்கிறாரு, நாம் ஒவ்வொருவரும் தந்தையின் உடையவராக ஆகிவிட்டோம் என்பதற்கான வாழ்த்து செய்தியை தான் குழந்தைகள் ஒருவருக்கு ஒருவர் தெரிவித்துக் கொள்கிறார்கள். மற்றபடி இந்த உலகத்தில் பர்த்டே கொண்டாடுறாங்க, வெட்டிங் டே கொண்டாடுறாங்க, ஏதாவது ஒரு சக்ஸஸ் வந்துச்சுன்னா அந்த டேவை கூட கொண்டாடுறாங்க. இன்னும் அது இல்லாமல் ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் நாள் இல்லை டே அப்படி இருந்துச்சுன்னா அதையும் முக்கிய நாளாக கொண்டாடுறாங்க. ஆனால் இது எதுவுமே உண்மையான வாழ்த்து இல்லைன்னு பாபா சொல்கிறாரு. ஓம் சாந்தி. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை யார் என்ற கேள்வி இப்பொழுது எழுகிறது. அனைவருடைய தந்தை ஒருவர், அவரை பரமபிதா என்று அழைக்கப்படுகிறார் என்பதை தெரிந்திருக்கின்றீர்கள். லௌகீக தந்தையை பரமபிதா என்று சொல்வதில்லை. பரமபிதா ஒரே ஒருவர்தான். அவரை அனைத்து குழந்தைகளும் மறந்துவிட்டனர். ஆகையினால் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கும் பரமபிதா பரமாத்மாவை குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். தந்தை நம்முடைய துக்கத்தை எப்படி நீக்கிக் கொண்டிருக்கிறார், பிறகு சுகம் சாந்தியில் சென்று விடுவோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அனைவரும் சுகத்தில் செல்வதில்லை. சிலர் சுகத்தில், சிலர் சாந்தியில் சென்று விடுகிறார்கள். சிலர் சத்தியுகத்தில் பாகத்தை நடிக்கிறார்கள். சிலர் திரேதா யுகத்தில், சிலர் துவாபர யுகத்தில் பாகத்தை நடிக்கிறார்கள். நீங்கள் சத்தியுகத்தில் இருக்கும்போது மற்ற அனைவரும் முக்திதாமத்தில் இருப்பார்கள். அதை ஈஸ்வரனுடைய வீடு என்று சொல்வோம். இஸ்லாமியர்கள் தொழுகை செய்யும் பொழுது சிரம் தாழ்த்தி வணங்குகிறார்கள். எதனால்? சொர்க்கத்திற்காகவா அல்லது அல்லாவிடம் செல்வதற்காகவா? அல்லாவினுடைய வீட்டை சொர்க்கம் என்று சொல்ல மாட்டார்கள். அங்கே ஆத்மாக்கள் சாந்தியில் இருப்பார்கள், சரீரம் இருக்காது. அல்லாவிடம் சரீரத்தோடு செல்ல முடியாது. ஆனால் நாம் ஆத்மாக்களாக செல்வோம் என்று தெரிந்திருப்பார்கள். இப்போது வெறுமனே அல்லாவை நினைவு செய்வதால் யாரும் தூய்மையாகிவிட மாட்டார்கள். அல்லாவை தெரிந்து கொள்ளவில்லை. அதாவது அல்லாவிடம் போகணுன்னா சரீரத்தோடு போக முடியாது, ஆத்மாக்களாக தான் போவோம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்போது ஆத்மாவாக போகணும் அப்படின்னா தூய்மையானதான் போக முடியும். வெறுமனே அல்லாவை மட்டும் நினைவு செய்கிறதுனால தூய்மை ஆக முடியாது. அப்போது இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு இப்பொழுது தந்தை சுகம் சாந்தியின் ஆஸ்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று எப்படி வழிகாட்டுவது? உலகத்தில் அமைதி எப்படி ஏற்படுகிறது? அமைதி எப்போது இருந்தது? இதை அவர்களுக்கு எப்படி புரிய வைப்பது? சேவாதாரி குழந்தைகள் வரிசை கிரமமான முயற்சியின்படி இதை சிந்தனை செய்வார்கள். நீங்கள் பிரம்மா முகா வம்சாவளி பிராமணர்கள். உங்களுக்கு தான் இந்த
ஞானம் கிடைத்துள்ளது மற்றும் தந்தை தன்னுடைய அறிமுகத்தை தந்துள்ளார். முழு உலகத்தில் உள்ள மனிதர்களின் பாகத்தை பற்றியும் அறிமுகம் கொடுத்துள்ளார். இப்போது நாம் மனிதர்களுக்கு தந்தை மற்றும் படைப்பினுடைய அறிமுகத்தை எப்படி கொடுப்பது? பாபா அனைவருக்கும் சொல்கிறார், தன்னை ஆத்மா என உணர்ந்து என்னை நினைவு செய்தால் இறைவனின் வீட்டிற்கு சென்று விடுவீர்கள். தங்க யுகம், அதாவது சொர்க்கத்திற்கு அனைவரும் செல்ல மாட்டார்கள். அங்கு இருப்பதோ ஒரே ஒரு தர்மம். மற்ற அனைவரும் சாந்தி தாமத்தில் இருப்பார்கள். இதில் கோபப்படுவதற்கான விஷயம் ஏதும் இல்லை. மனிதர்கள் அமைதி கேட்கிறார்கள். அது அல்லாவினுடைய, அதாவது இறை தந்தையின் வீட்டில் கிடைக்கிறது. ஆத்மாக்கள் அனைவரும் சாந்தி தாமத்திற்கு வருகிறார்கள். எப்போது நாடகம் முழுமை அடையுமோ அப்போது அங்கே செல்கிறார்கள். பாபா வருவதே தூய்மையற்ற உலகத்திலிருந்து அனைவரையும் அழைத்து செல்வதற்காகத்தான். இப்போது பாபா என்ன சொல்கிறாரு, அவங்களுக்கு எப்படி புரிய வைக்க சொல்கிறாரு? தன்னை ஆத்மா என உணர்ந்து இறைவனை நினைவு செய்தால் ஆத்மாவாக அல்லாவின் வீட்டிற்கு சென்று விடலாம் அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. ஆனால் சொர்க்கத்திற்கு எல்லாருமே போக முடியாது அப்படின்னு சொல்லுங்கன்னு பாபா சொல்கிறாரு. இப்போது நாம் சாந்தி தாமத்திற்கு செல்கிறோம், பிறகு நாம் சுகதாமத்திற்கு வருவோம் என்று குழந்தைகளின் புத்தியில் உள்ளது. இது புருஷோத்தம சங்கம யுகம். புருஷோத்தம், அதாவது உத்தமத்திலும் உத்தமமான ஆத்மா. எதுவரை ஆத்மா தூய்மை அடையவில்லையோ அதுவரை உத்தமமான ஆத்மாவாக ஆக முடியாது. இப்போது பாபா உங்களிடம் சொல்கிறார், என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் சிருஷ்டியை தெரிந்து கொள்ளுங்கள். கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யுங்கள். இந்த நேரம் அனைத்து மனிதர்களின் நடத்தையும் மோசமாக உள்ளது. புதிய உலகத்தில் நடத்தை மிகவும் முதல் தரமாக இருக்கும். பாரதவாசிகள்தான் உயர்ந்த நடத்தை, அதாவது பண்பு நிறைந்தவர்களாக ஆகின்றார்கள். அந்த உயர்ந்த நடத்தையினருக்கு கீழான நடத்தையுடையவர்கள் தலை வணங்குகிறார்கள். அவர்களுடைய குணங்களை மகிமை பாடுகிறார்கள். இதை குழந்தைகளாகி நீங்கள் தான் புரிந்து கொள்கிறீர்கள். இப்போது மற்றவர்களுக்கு புரிய வைப்பது எப்படி? எப்படிப்பட்ட சகஜமான யுக்தியை உருவாக்குவது? இது ஆத்மாக்களின் 3ஆம் கண்ணை திறக்கும் விஷயமாகும். பாபாவினுடைய ஆத்மாவில் ஞானம் இருக்கிறது, என்னிடம் ஞானம் இல்லை என்று மனிதர்கள் சொல்கிறார்கள். இது தேக அபிமானம் ஆகும். இதில் ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். சந்நியாசிகளிடம் சாஸ்திரங்களின் ஞானம் இருக்கின்றது. பாபாவுடைய ஞானத்தை பாபா எப்போது வருகிறாரோ அப்போது கொடுக்கின்றார். யுக்திகளோடு புரிய வைக்க வேண்டும். அந்த மனிதர்கள் கிருஷ்ணரை பகவான் என்று நினைக்கிறார்கள். பகவானை தெரிந்து கொள்ளவே இல்லை. ரிஷி முனிவர்கள் போன்றவர்கள் கூட எங்களுக்கு தெரியாது என்று கூறிவிடுகிறார்கள். மனிதர்கள் பகவான் ஆக முடியாது என்று நினைக்கிறார்கள். நிராகார பகவான் தான் படைப்பவர் ஆவார். ஆனால் அவர் எப்படி படைக்கிறார்? அவருடைய பெயர், ரூபம், தேசம், காலம் என்ன? பெயர் ரூபத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று சொல்லிவிடுகிறார்கள். பெயர் ரூபத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு பொருளே கிடையாது. அப்படி இருக்கவே முடியாது என்பதை கூட புரிந்து கொள்வதில்லை. கல்லிலும் முள்ளிலும் கச்சமச்ச அவதாரம் அனைத்திலும் இருக்கின்றார் என்றால் அது பெயர் ரூபம் ஆகிவிடுகிறது. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு விதமாக கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். மனிதர்களுக்கு எப்படி புரிய வைப்பது என்று குழந்தைகளுக்கு இரவும் பகலும் சிந்தனை ஓட வேண்டும். இது மனிதரில் இருந்து தேவதை ஆகக்கூடிய புருஷோத்தம சங்கம யுகம் ஆகும். மனிதர்கள் தேவதைகளை வணங்குகிறார்கள். மனிதர்களை வணங்குவதில்லை. மனிதர்கள் பகவானை, அதாவது தேவதைகளை வணங்க வேண்டியிருக்கின்றது. இஸ்லாமியர்கள் கூட தொடுகிறார்கள், அல்லாவை நினைக்கிறார்கள். அவர்கள் அல்லாவிடம் சென்று சேர முடியாது என்று நீங்கள் தான் தெரிந்துள்ளீர்கள். முக்கியமான விஷயம், அல்லாவிடம் எப்படி சென்றடைவது, பிறகு அல்லாஹ் எப்படி புதிய உலகத்தை படைக்கிறார், இந்த அனைத்து விஷயங்களையும் எப்படி புரிய வைப்பது? இதற்காக குழந்தைகள் ஞான கடலை கடைய வேண்டும். தந்தை ஞான கடலை கடைய வேண்டியது இல்லை. பாபா ஞானக்கடலை கடைவதற்கான யுக்தியை குழந்தைகளுக்குத்தான் கற்றுக் கொடுத்துள்ளார். இந்த நேரம் அனைவரும் இரும்பு யுகத்தில் தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். கண்டிப்பாக ஏதோ ஒரு காலத்தில் தங்க யுகம் இருந்திருக்கும். தங்க யுகத்தை தூய்மையானது என்று சொல்லப்படுகின்றது. தூய்மையானது மற்றும் தூய்மையற்றது.
தங்கத்தில் கலப்படம் ஆகிறது அல்லவா? ஆத்மாவில் கூட முதலில் தூய்மையாக சதோ பிரதானமாக இருக்கிறது, பிறகு அதில் துரு பிடிக்கிறது. எப்போது தமோ பிரதானம் ஆகிவிடுகிறதோ அப்போது தந்தை வருகிறார். தந்தை வந்துதான் சதோ பிரதானமாக ஆவதற்காகவும் சுகதாமத்தை அளிப்பதற்காகவும் வருகிறார். சுகதாமத்தில் பாரதவாசிகள் மட்டும்தான் இருப்பார்கள். மற்ற அனைவரும் சாந்திதாமம் சென்று விடுவார்கள். சாந்திதாமத்தில் அனைவரும் தூய்மையாக இருக்கிறார்கள். பிறகு இங்கே வந்து மெதுமெதுவாக தூய்மையற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஒவ்வொரு மனிதரும் சதோ ரஜோ தமோவாக கண்டிப்பாக ஆகிறார்கள். நீங்கள் அனைவரும் அல்லாவின் வீட்டிற்கு சென்று சேர முடியும் என்று எப்படி சொல்லி புரிய வைப்பது? தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். இது பகவானுடைய மகா வாக்கியமாகும். என்னை நினைவு செய்வதன் மூலம் இந்த 5 பூதங்களும் விலகிவிடும். குழந்தைகளாகிய உங்களுக்கு இரவும் பகலும் இந்த சிந்தனை இருக்க வேண்டும். பாபாவிற்கு கூட சிந்தனை வந்தது. அப்போதுதான் சென்று அனைவரையும் சுகமானவர்களாக ஆக்குவேன் என்ற எண்ணம் வந்தது. கூடவே குழந்தைகளும் உதவியாளராக ஆக வேண்டும். தனியாக பாபா என்ன செய்வார்? ஆக ஞான கடலை கடையுங்கள். இது புருஷோத்தம சங்கம யுகம் என்று மனிதர்கள் உடனே புரிந்து கொள்ளும்படியான அப்படிப்பட்ட வழியை கண்டுபிடியுங்கள். இந்த நேரம்தான் மனிதர்கள் புருஷோத்தம் ஆக முடியும். முதலில் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள், பிறகு கீழே விழுந்து விடுகிறார்கள். ஆரம்பத்திலேயே யாரும் விழுந்து விடுவதில்லை. சிருஷ்டிக்கு வந்ததுமே தமோ பிரதானம் ஆகுவதில்லை. ஒவ்வொரு பொருளும் முதலில் சதோ பிரதானமாக, பிறகு சதோ ரஜோ தமோவில் வருகிறது. குழந்தைகள் இவ்வளவு கண்காட்சிகள் செய்கிறார்கள், ஆனாலும் மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. ஆக வேறு என்ன வழி கண்டுபிடிப்பது? விதவிதமான வழிகளை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கின்றது. அதற்கு நேரமும் கிடைத்திருக்கின்றது. உடனடியாக யாரும் சம்பூர்ணம் ஆகிவிட முடியாது. நிலா மெதுமெதுவாக வளர்ந்து கடைசியில் சம்பூர்ணம் ஆகிறது. நாம் கூட தமோ பிரதானம் ஆகிவிட்டோம். பிறகு சதோ பிரதானம் ஆவதில் நேரம் பிடிக்கின்றது. அது ஜடம், இதுவோ சைத்தன்யம் ஆகும். ஆக நாம் எப்படி புரிய வைப்பது? இஸ்லாமியர்களின் தலைவருக்கு புரிய வைக்க வேண்டும். நீங்கள் ஏன் தொழுகை செய்கிறீர்கள்? யாருடைய நினைவில் செய்கிறீர்கள்? இது பற்றி ஞான சிந்தனை செய்ய வேண்டும். முக்கிய நாட்களில் ஜனாதிபதி போன்றவர்கள் கூட மசூதிக்கு செல்கிறார்கள், பெரியவர்களை சந்திக்கிறார்கள். அனைத்து மசூதிகளுக்கும் பெரிய மசூதி இருக்கிறது. அங்கே ரமலான் வாழ்த்து சொல்ல செல்கிறார்கள். இப்போது வாழ்த்து என்பது நாம் அனைவரும் துக்கத்திலிருந்து விடுபட்டு சுகதாமம் செல்வதற்கான வாழ்த்து தான் ஆகும். அப்போதுதான் வாழ்த்துக்கள் கொடுக்க முடியும். நாம் மகிழ்ச்சியான செய்தி சொல்கிறோம். யாரேனும் வெற்றி அடைந்தால் வாழ்த்து சொல்கிறார்கள். யாரேனும் திருமணம் செய்தால் கூட வாழ்த்து தெரிவிக்கிறார்கள், சதா சுகமாக இருங்கள் என்று. இப்போது பாபா உங்களுக்கு புரிய வைக்கிறார், நாம் ஒருவருக்கொருவர் எப்படி வாழ்த்து தெரிவிப்பது. இந்த நேரம் நாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து முக்தி ஜீவன் முக்தியின் ஆஸ்தியை பெற்று கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு வாழ்த்து கிடைத்து கொண்டிருக்கிறது. பாபா புரிய வைக்கிறார், உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் 21 பிறவிகளுக்கு கோடான கோடிகளுக்கு அதிபதி ஆகிவிடுவீர்கள். இப்போது அனைத்து மனிதர்களும் எப்படி பாபாவிடமிருந்து ஆஸ்தி பெறுவார்கள்? அனைவரும் வாழ்த்து பெற வேண்டும். இப்போது நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். ஆனால் உங்களுக்கு மனிதர்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்க முடியாது. அவர்கள் உங்களை தெரிந்து கொள்ளவே இல்லை. வாழ்த்து தெரிவித்தார்கள் என்றால் கண்டிப்பாக தானும் வாழ்த்தினை பெறுவதற்கு தகுதி அடைவார்கள். நீங்கள் மறைமுகமாக இருக்கிறீர்கள். ஒருவருக்கொருவர் வாழ்த்து கூற முடியும். நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் உடையவர்களாக ஆகியுள்ளீர்கள். அதற்காக வாழ்த்துக்கள். நீங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள். ஏதேனும் லாட்டரி கிடைக்கிறது அல்லது குழந்தை பிறந்திருக்கிறது என்றால் வாழ்த்து கூறுகிறார்கள். குழந்தை தேர்ச்சி அடைந்தாலும் வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள். உங்களின் மனதிற்குள் மகிழ்ச்சி இருக்கிறது. தனக்குத்தான் வாழ்த்து சொல்கிறீர்கள். நமக்கு பாபா கிடைத்திருக்கிறார். அவரிடமிருந்து ஆஸ்தியை பெற்று கொண்டிருக்கின்றோம். பாபா புரிய வைக்கிறார், ஆத்மாக்களாகிய நீங்கள் துர்கதியை அடைந்தீர்கள். இப்போது நீங்கள் சத்கதியை அடைகிறீர்கள். அனைவருக்கும் ஒரே வாழ்த்து கிடைக்கிறது. கடைசியில் அனைவருக்கும் தெரிய வரும், யார் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆகின்றார்களோ அவர்களுக்கு கீழே இருப்பவர்கள் வாழ்த்து தெரிவிப்பார்கள். நீங்கள் சூரிய வம்ச குலத்தில் மகாராஜா மகாராணி ஆகின்றீர்கள். யார் வெற்றி மாலையின் மணி ஆகின்றார்களோ அவர்களுக்கு கீழே இருப்பவர்கள் வாழ்த்து தெரிவிப்பார்கள். யார்
உயர்ச்சி அடைவார்களோ அவர்களுக்கும் வாழ்த்து கிடைக்கும். அவர்களுக்கு பூஜையும் நடக்கும். உயர்ந்த பதவி அடையும் ஆத்மாவுக்கு வாழ்த்து கிடைக்கிறது. பிறகு பக்தி மார்க்கத்தில் அவர்களுக்குத்தான் பூஜையும் நடக்கிறது. ஏன் பூஜை செய்கிறார்கள் என்று மனிதர்களுக்கு தெரிவதில்லை. ஆக குழந்தைகளுக்கு இதே கவலை இருக்கிறது. எப்படி புரிய வைப்பது? நாம் தூய்மையாகிவிட்டோம், மற்றவர்களை எப்படி தூய்மையாக்குவது? உலகம் மிக பெரியது அல்லவா? என்ன செய்தால் ஒவ்வொரு வீட்டிற்கும் செய்தி போய் சேரும்? நோட்டீஸ் போடுவதால் அனைவருக்கும் செய்தி கிடைப்பதில்லை. இந்த செய்தி ஒவ்வொருவரின் கைக்கும் போய் சேர வேண்டும். ஏனெனில் தந்தையிடம் போய் சேர்வது எப்படி என்று அவர்களுக்கு முற்றிலும் தெரியாது. அனைத்தும் பரமாத்மாவை அடைவதற்கான வழிகளே என்று கூறிவிடுகிறார்கள். ஆனால் பாபா சொல்கிறார், இந்த பக்தி, தானம், புண்ணியம் பல பிறவிகளாக செய்து வந்தீர்கள், ஆனால் வழி கிடைக்கவில்லை. இவை அனைத்தும் முதலும் முடிவும் அற்றதாக நடந்து வருகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் எப்போது ஆரம்பமானது? முதலும் முடிவும் அற்றது என்பதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. உங்களிலும் கூட சிலர் வரிசை கிரமமான முயற்சியின் வழிதான் புரிந்து கொள்கிறார்கள். ஞானத்தின் பலன் 21 பிறவிகளுக்கு கிடைக்கிறது. அது சுகம், பிறகு துக்கம் ஏற்படுகிறது. யார் அதிக பக்தி செய்தார்கள் என்று குழந்தைகளாகி உங்களுக்கு இந்த கணக்கு புரிய வைக்கப்படுகிறது. இது போன்ற சிக்கலான விஷயங்களை ஒவ்வொருவருக்கும் புரிய வைக்க முடியாது. என்ன செய்வது? ஏதேனும் செய்தித்தாளில் போடலாம், ஆனால் நேரம் பிடிக்கும். அனைவருக்கும் அவ்வளவு சீக்கிரம் செய்தி போய் சேராது. அனைவரும் முயற்சி செய்ய ஆரம்பித்து விட்டால் பிறகு சொர்க்கத்திற்கு வந்து விடுவார்கள். இது நடக்கவே முடியாது. நீங்கள் சொர்க்கம் செல்வதற்காக முயற்சி செய்கின்றீர்கள். இப்போது நமது தர்மத்தினரை வெளிக்கொண்டு வருவது எப்படி? யார் யார் வேறு தர்மத்திற்கு மாறி சென்றிருக்கிறார்கள் என்று எப்படி தெரியும்? இந்து தர்மத்தினர் உண்மையில் தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள். இது கூட யாருக்கும் தெரிவதில்லை. பக்கா இந்துவாக இருந்தால் தன்னுடைய ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த நேரம் அனைவரும் தூய்மையற்று இருக்கிறார்கள். பதீத பாவனா வாருங்கள் என்று அழைக்கின்றார்கள். எங்களை தூய்மையான உலகிற்கு அழைத்து செல்லுங்கள் என்று நிராகரிக்க தந்தையை தான் நினைவு செய்கின்றார்கள். இவர்கள் இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை எப்படி பெற்றார்கள்? வெற்றி பெற்று ராஜ்யத்தை பெறக்கூடியவாறு பாரதத்தில் இந்த நேரம் எந்த ராஜ்யமும் இல்லை. அவர்கள் சண்டையிட்டு ராஜ்யத்தை பெறுவதில்லை. மனிதரில் இருந்து தேவதையாக எப்படி மாற்றப்படுகிறது யாருக்கும் தெரிவதில்லை. உங்களுக்கும் கூட இப்போது தந்தை மூலம் தெரிய வருகிறது. இதை மற்றவர்களுக்கு எப்படி கூறுவது? அதன் மூலம் அவர்கள் முக்தி, ஜீவன் முக்தி அடையக்கூடும். முயற்சி செய்ய வைப்பவர் வேண்டும் அல்லவா? தன்னை உணர்ந்து அல்லாவை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் ரமலான் வாழ்த்துக்கள் என்று எதை கூறுகிறீர்கள்? நீங்கள் அல்லாவிடம் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று முழு நிச்சயம் உள்ளதா? அதற்காகத்தான் நீங்கள் இவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறீர்கள். இதை நீங்கள் பல வருடங்களாக செய்து வருகிறீர்கள். இறைவனிடம் சென்று சேர்வீர்கள் தானே என்று கேட்டால் குழம்பி போவார்கள். நாம் படிப்பது கூட எதற்காக? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரு அல்லாதான் ஆவார். அல்லாவின் குழந்தைகள் நீங்களும் ஆத்மாக்கள் தான். நாம் அல்லாவிடம் செல்ல வேண்டும் என்று ஆத்மா விரும்புகிறது. ஆத்மா முன்பு தூய்மையாக இருந்தது, இப்போது தூய்மையை இழந்துவிட்டது. இதை சொர்க்கம் என்று சொல்ல முடியாது. அனைத்து ஆத்மாக்களும் தூய்மையற்றவர்களாக இருக்கின்றார்கள். எப்படி தூய்மையாகி அல்லாவின் வீட்டிற்கு செல்வது? அங்கே விகாரங்கள் உடைய ஆத்மாக்கள் இருப்பதில்லை. விகாரம் மற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆத்மா உடனே சதோப்பிரதானம் ஆகிவிடுவதில்லை. இவை அனைத்தையும் பற்றி சிந்தனை கடலை கடைய வேண்டியிருக்கின்றது. பாபா சிந்தனை கடலை கடைகிறார், பிறகு புரியவும் வைக்கிறார். யாருக்கு எப்படி புரிய வைப்பது என்ற யுக்திகளை உருவாக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். இன்றைய தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், நான் சென்று குழந்தைகளை துக்கத்திலிருந்து விடுவித்து சுகமுடையவர்களாக ஆக்குவேன் என்று எப்படி பாபாவுக்கு எண்ணம் வந்ததோ அதுபோல் தந்தைக்கு உதவியாளர் ஆக வேண்டும். வீடு வீடாக செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு யுக்திகளை உருவாக்க வேண்டும். பாபாவுக்கு எப்படி இந்த எண்ணம் வந்ததோ அது மாதிரி தந்தைக்கு நாம் உதவியாளராக இருக்கணும். இந்த செய்தியை அனைவரிடமும் சேர்ப்பதற்கான யுக்தியை அவசியம் நாம் உருவாக்க வேண்டும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. ரெண்டாவது பாயிண்ட்டு,
அனைவருடைய வாழ்த்துக்களை பெறுவதற்கு வெற்றி மாலையின் மணி ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். பூஜைக்குரியவர் ஆக வேண்டும். இப்போது வெற்றி மாலையின் மணியாக நம்ம ஆனாதான் மற்றவர்களுடைய வாழ்த்துக்கள் நமக்கு கிடைக்கும்னு பாபா சொல்கிறாரு. இன்றைய வரதானம், செய்பவர் மற்றும் செய்விப்பவர் என்ற நினைவினால் ஒளி கிரீடதாரி ஆகுக. நான் நிமித்தமான கர்மயோகி, செய்பவர் ஆவேன், செய்விப்பவர் தந்தை. ஒருவேளை இந்த நினைவு இயல்பாக இருந்தது என்றால் சதா ஒளி கிரீடதாரி மற்றும் கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகிவிடுகிறீர்கள். தந்தை மற்றும் நான், அவ்வளவுதான், மூன்றாவது எவரும் இல்லை. இந்த அனுபவம் சகஜமாக கவலையற்ற சக்கரவர்த்தி ஆக்கிவிடுகிறது. யார் அப்பேற்பட்ட சக்கரவர்த்தி ஆகின்றார்களோ அவர்கள்தான் மாயையை வென்றவர்களாக, கர்மேந்திரியங்களை வென்றவர்களாக மற்றும் இயற்கையை வென்றவர்களாகவும் ஆகிவிடுகின்றார்கள். ஆனால் ஒருவேளை தவறுதலாக கூட ஏதாவது வீணானதின் சுமையை தன் மீது வைத்து கொண்டால் கிரீடத்திற்கு பதிலாக கவலையின் அநேக கூடைகள் தலை மீது வந்துவிடுகின்றன. பாபா என்ன சொல்கிறாரு, நிமித்தம் அப்படின்ற உணர்வு யார்கிட்ட இயல்பாகவே இருக்குது அப்படின்னா அவங்க சதா ஒளி கிரீடதாரி மற்றும் கவலையற்ற சக்கரவர்த்தியாக ஆயிடலான்னு பாபா சொல்கிறாரு. தந்தை மற்றும் நான், அவ்வளவுதான், மூன்றாவதாக எனக்கு வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாதுன்னு எந்த குழந்தைங்க நினைக்கிறாங்களோ அப்படிப்பட்ட குழந்தைங்க தான் என்ன பண்ண முடியும்னா மாயை, கர்மேந்திரியங்கள் மற்றும் இயற்கை, இந்த 3 விஷயத்தையும் கண்டிப்பாக அவங்களால தான் வெல்ல முடியும்னு பாபா சொல்கிறாரு. இன்றைய ஸ்லோகன், அனைத்து பந்தங்களில் இருந்தும் விடுபடுவதற்காக தேகத்தின் உறவுகளிடமிருந்து மோகத்தை வென்றவர் ஆகுங்கள். இன்றைய அவ்வக்த இஷாரா, இப்போது ஈடுபாடு என்னும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபம் ஆக்குங்கள். யோகத்தில் எப்பொழுது மற்ற அனைத்து எண்ணங்களும் சாந்தம் ஆகிவிடுகின்றனவோ, தந்தை மற்றும் நான் என்ற இந்த ஒரே எண்ணம் இருக்கின்றதோ அப்பொழுதே ஜுவாலை ரூப நினைவு என்று கூறலாம். இதன் மூலமே மாற்றம் ஏற்படுகின்றது. நல்லது. ஓம் சாந்தி.